உலகின் மிக பழமையான நகரம் எது என்று தேடினால் காலம் நம்மை வாரணாசியின் கரையில் கொண்டு வந்து நிறுத்தும். மார்க் ட்வைன் சொன்னது போல, வரலாற்றை விடவும் பாரம்பரியத்தை விடவும் பழமையானது இந்த நகரம். இது வெறும் மண் அல்ல, இது மகாதேவன் தனது சூலாயுதத்தில் தாங்கி நிற்கும் புண்ணிய பூமி. இங்கே வீசும் காற்றில் மந்திரங்கள் கலந்திருக்கின்றன. இங்கே ஓடும் கங்கையில் பாவங்கள் கரைகின்றன. காசி என்றால் ஒளிரும் நகரம் என்று பொருள். அறியாமை இருளை நீக்கி ஞான ஒளியை வழங்கும் இடமாதலால் இதற்கு இப்பெயர். காசியின் இதயம் அதன் படித்துறைகள். அசிகாட் முதல் வரணா காட் வரை 80க்கும் மேற்பட்ட படித்துறைகள். ஒவ்வொன்றும் ஒரு கதை சொல்லும். அதிகாலை சூரியன் கங்கையின் மடியில் விழித்தெழும்போது இந்த நகரம் ஒரு தங்க நிற கனவாக மாறும். ஒருபுறம் மணிகர்ணிகா காட்டில் எரியும் சிதைகள் வாழ்க்கையின் நிலையாமையை சொல்லும். மறுபுறம் தசஸ்வமேத காட்டில் நடக்கும் கங்கா ஆரத்தி இறைவனின் பிரம்மாண்டத்தை பறைசாற்றும். பிறப்பும் இறப்பும் இங்கேதான் மிக நெருக்கமாக சந்தித்துக் கொள்கின்றன. இது வாழ்வின் முடிவல்ல, மோட்சத்திற்கான வாசல். இடுக்கமான சந்துகள், எங்கும் ஒலிக்கும் ஹர ஹர மகாதேவ் முழக்கம், தெருவெங்கும் வீசும் அகர்பத்தியின் நறுமணம். இதுதான் காசியின் அடையாளம். காசி விஸ்வநாதர் கோயிலின் தங்க கோபுரங்கள் பக்தர்களின் நம்பிக்கையை தாங்கி நிற்கின்றன. ஆனால் காசி என்பது வெறும் ஆன்மீகம் மட்டுமல்ல, இது இசையின் ஊற்றுக்கண், பட்டு நெசவாளர்களின் கலைக்கூடம், அறிஞர்கள் சங்கமிக்கும் வித்யாபீடம். இங்கே ஒவ்வொரு கல்லும் ஒரு வரலாறு, ஒவ்வொரு மனிதனும் ஒரு தத்துவ ஞானி. நீங்கள் எத்தனை முறை காசிக்கு சென்றாலும் ஒவ்வொரு முறையும் அது உங்களுக்கு புதியதாகவே தோன்றும். ஒரு முறை இந்த புனித மண்ணில் கால் பதித்தால் உங்கள் ஆன்மா அமைதியை தழுவும். வாழ்க்கையில் ஒரு முறையாவது தரிசிக்க வேண்டிய இடம் அல்ல, வாழ்க்கையை தரிசிக்க நாம் செல்ல வேண்டிய இடம் காசி.